வணக்கம். கடந்த சில மாதங்களா இந்தியாவுடைய ஐடி துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம், கோஃபோஜே, எம்பிசிஸ் போன்ற மிட் கேப் ஐடி நிறுவனங்கள் வெளிநாட்டு ஐடி நிறுவனங்களை பில்லியன் டாலர் மதிப்பில் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்திய நிறுவனங்கள் ஏன் திடீர்னு இவ்வளோ பெரிய முதலீடுகளை செய்கிறாங்க? இதுக்கும் ஏஐக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம விவரம் புரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் இந்தியாவுடைய முன்னணி மிட் கேப் ஐடி நிறுவனமான பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் ஜெர்மனியை சேர்ந்த நாகோரோ அப்படிங்கிற டிஜிட்டல் இன்ஜினியரிங் நிறுவனத்தை சுமார் $1 பில்லியன் மதிப்பில் வாங்கியிருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. இது அந்த நிறுவனத்தின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஆக்விசிஷன் காஸ்டா சொல்லப்படுது. பர்சிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, கார்போஜே, எம்பிசிஸ், விப்ரோ, HCL டெக், இன்ஃபோசிஸ் போன்ற பல ஐடி நிறுவனங்கள் தொடர்ந்து புதிய நிறுவனங்களை வாங்கிட்டே இருக்காங்க. இதன் மூலம் புதிய வாடிக்கையாளர்கள், புதிய நாடுகள், புதிய தொழில்நுட்பம் இது எல்லாத்தையும் பெற முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாற்றத்தை உருவாக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்பெல்லாம் ஐடி நிறுவனங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மற்றும் மெயின்டெனன்ஸ் சேவைகளை தான் அதிக கவனம் செலுத்துவாங்க. ஆனால் இப்போலாம் ஏஐ வந்த பிறகு நிலைமையே மாறிடுச்சு. இப்போ நிறுவனங்கள் வெறும் கோடிங் திறனை மட்டும் எதிர்பார்க்கறது இல்லை, அந்தந்த துறை பற்றி ஆழமான அறிவு மிகவும் முக்கியமானதாக மாறிடுச்சு. உதாரணமாக ஹெல்த் கேரு, பேங்கிங்கு, ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சர் போன்ற துறைகளில் பல வருட அனுபவம் கொண்ட நிறுவனங்கள் தற்போது அதிக மதிப்பு இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா ஏஐக்கு சரியான தகவலையும் துறை ரீதியான அனுபவத்தையும் இணைச்சாதான் சரியான தீர்வை உருவாக்கும். அதனால புதிய திறமைகளை உருவாக்க பல ஆண்டுகள் காத்திருப்பதை விட ஏற்கனவே அந்த அனுபவம் உள்ள ஐடி நிறுவனங்கள் வாங்குவது வேகமான வழியை ஐடி நிறுவனங்கள் பார்க்குது. இந்த அக்விசிஷன் வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒவ்வொரு புது கம்பெனியை வாங்குறது வெற்றி அடையும் சொல்ல முடியாது. ஏன்னா 2 நிறுவனங்கள் மற்றும் பணியாளர்களின் கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பது ரொம்ப சவாலான விஷயமா இருக்கும், சவாலான வேலையாகவும் இருக்கும். மேலும் இந்த ஒப்பந்தத்திற்காக பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் பெரிய அளவிலான கடனும் வாங்கியிருக்கு. ஸோ இந்த முதலீடு எதிர்காலத்தில் லாபம் கொடுக்குமா அப்படிங்கிறத காலம் தான் முடிவு செய்யும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏஐ காலத்தின் வெற்றி பெற ஐடி நிறுவனங்கள் சாஃப்ட்வேர் சர்வீஸ் மட்டும் போதாது, டொமைன் எக்ஸ்பர்டீஸ், ஏஐ திறன் மற்றும் உலகளாவிய வாடிக்கையாளர்கள் ஆகிய 3ஐயும் உருவாக்கும் போட்டி தான் இப்போ தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோலேருந்து ஒரு புதிய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்க கிடையாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதையும் புரிஞ்சுங்க. ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணும்போது உங்களுடைய ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு முடிவெடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.